வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்களை உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் பங்களாதேஷுக்கான இரண்டாவது ஓடிஐ மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல்ல ஃப்ரீயா தான் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல நீங்க இன்னமும் ஃபேண்டசி எக்ஸ்11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. நீங்க நினைக்கக்கூடிய எல்லா ஃபியூச்சருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ல வந்து அவைலபிளா இருக்கு. ஜிஎஸ்டியா உங்களுக்கு ஃப்ரீ, டிடிஎஸ்ஆ உங்களுக்கு ஃப்ரீ, இன்ஸ்டன்ட் வித்ட்ராவலா அவைலபிளா இருக்குது. அதே போல இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு, சீரியஸ் லீடர் போர்டு வேணுமா கண்டிப்பா இருக்குது. என்ட்ரி ஃபீஸ் வைஸா ரொம்பவே கம்மியா கொடுக்குறாங்க. குறிப்பா கபடிக்குலாம் சுத்தமா என்ட்ரி ஃபீஸ் வந்து கிடையவே கிடையாதுங்கிற மாதிரி இருக்கும். வெறும் 5% வச்சவங்கிறதுக்காக வச்சிருக்காங்க என்ட்ரி ஃபீஸ். அந்த லெவலுக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க உங்க எல்லாருக்குமே. இது வரைக்கும் ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா எக்ஸ்11ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம பிட்ச் ரிப்போர்ட்டை வந்து பாத்திரலாம். ஸோ பிட்ச் ரிப்போர்ட்ல நான் எப்பவும் சொல்ற மாதிரி தான், எனக்கு பெருசா இந்த T20 ஓடிஐல உடன்பாடுகள் கிடையாது. 10 மேட்ச்னா 5 மேட்ச் பிட்ச் ரிப்போர்ட் அவங்க சொன்னதுக்கு ஏத்தாப்ப நடக்கும். 5 மேட்ச் அதுக்கு ஆப்போசிட்டா தான் நடக்கும். டெஸ்ட்ல மட்டும்தான் நம்ம வந்து பிட்ச் ரிப்போர்ட்டை பாக்குறது. ஸோ டெஸ்ட் அதை பத்தி நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்லிக்கிறேன். இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம டெலகிராம் பாட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா கேவலமா என்ன வந்து கழுவி ஊத்துறீங்க. அது எப்படி நீ வந்து இந்தியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாம போகலாம், அது எப்படி நீ வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு. ஆனா நம்ம பிட்ச் ரிப்போர்ட்டை வந்து கவனமா பார்த்திருப்பீங்க எல்லாருமே. வீடியோ பார்த்தவங்களுக்காக சொல்றேன். ரொம்ப பேர்லாம் பார்க்கல, ஏதோ நம்ம வியூஸுக்காக பொய்யா சொல்றோம் அப்படிலாம் நினைக்கிறாங்க. பாக்குறதே 1000 பேர் தான் பாக்குறீங்க. அதுல எதுக்கு நான் வந்து பொய் சொல்லி அந்த 1000 பேரை இது பண்ணணும். அதனால டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம நீட்டா பார்த்தோம். ஆஸ்திரேலியா அந்த பிட்ச்ல லாஸ்ட் 4 மேட்சா எப்படி ஆடி இருக்காங்க அடிலேட்ல அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல அந்த ஸ்கோர் வைஸா ஃபாஸ்ட் எவ்வளவு விக்கெட், ஸ்பின்னர் எவ்வளவு விக்கெட்ஸ் அப்படிங்கறதே நம்ம பார்த்தோம். ஸோ ஆஸ்திரேலியா அந்த பிட்ச்ல நல்லா டாமினேட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 4 மேட்ச்ல 4மே வின்னு, 1-0 வின் பண்ணியிருக்காங்க. ஏதோ மொக்க டீமை மட்டும் வின் பண்ணல அவங்க. ஸோ இந்தியாவை வின் பண்ணியிருக்கிறாங்க, இங்கிலாண்டை வின் பண்ணியிருக்கிறாங்க, வெஸ்ட் இண்டீஸை வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 4 மேட்ச்ல 3 டீம் வந்து கவர் ஆகுது. அதனால டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் இல்ல ரொம்பவே பிட்ச் ரிப்போர்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதே போல எந்த டீம் வின் பண்ணுமோ நினைக்கிறீங்களோ அதுக்கு ஃபேவரட்டா போடுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா லபுஷனை வந்து எடுத்திருந்தேன். யாருமே எடுக்கலாம். ஆனா எல்லாருமே விராட் கோலி எடுத்திருந்தாங்க. போன மேட்ச் 100 அடிச்சார் அப்படின்னு. அது எப்படி அடிச்சாருன்னு தெரியும். அதே போல இந்த மேட்ச் வந்து பிங்க் பால் டெஸ்ட் வந்து கஷ்டம். ஏன்னா டே நைட் மேட்ச் அப்படிங்கும் போது அண்டர் லைட்ல அந்த பிங்க் பால் வந்து தெரியாது அப்படிங்கிற நிறைய நம்ம வந்து பிட்ச் ரிப்போர்ட்ல பேசியிருந்தோம். ஆனா எதுவுமே தெரியாம நீங்க பாட்டு கழிவு ஊத்தினீங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எக்ஸ்11ல நான் அந்த மேட்ச் வந்து 232 கான்டெஸ்ட் நம்ம நான் நிறைய போட்டேன். ஆனா அவ்வளவுதான் ஃபில் ஆச்சு. நான் போட்டதுக்கு எல்லாரும் ஆப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னமும் அதிகமா இருந்திருக்கும். என்னால லாஸ்ட் தான் டப்புன்னு ஜாயின் பண்ணேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ண முடியல. ஸோ அதனால பேசுறவங்க பேசுங்க. நம்ம வின் பண்றது நான் சைலண்டா வின் பண்ணிட்டு தான் இருப்பேன். அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னமோ நம்ம வந்து உங்ககிட்ட மாசம் ஒரு 10,000 ரூபாய் இல்ல 5,000 ரூபாய் பிரைம் காசு வாங்கிட்டு டீம் கொடுத்த மாதிரி நான் விளையாடுற டீமை ஷேர் பண்றேன். விருப்பம் இருந்தா விளையாடுங்க, இல்லைன்னா அதுல இருந்து ஒரு சில பிளேயரை கூட நீங்க மாத்தி விளையாண்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம். அதுக்குன்னு நீங்க ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கழிவு ஊத்துறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏதோ இல்ல நீங்க தப்பு அப்படின்னு சொன்னா நான் கண்டிப்பா ஏத்துக்கலாம். அதுக்குன்னு ஒரு ரொம்ப பர்சனல் அட்டாக் மாதிரி போனீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் யாரா இருந்தாலும். சோ பிட்ச் ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்டே பவுண்டரி லைனை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது பவுண்டரி லைன் வந்து ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா 67, 70 ஸ்ட்ரைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா 69. ஸோ ஆஃப் சைடு லெக் சைட்லாம் ரொம்ப கம்மி தான். 67 மீட்டருங்கிறது ரொம்பவே கம்மி. நம்ம ஐபிஎல்ல கூட இதோட அதிகமா போடுவாங்க. ஸோ 70 மீட்டர் கம்மி. ஸ்ட்ரைட்லாம் 69ங்கிறது ரொம்பவே கம்மி. அட்லீஸ்ட் 75ஆவது வச்சிருப்பாங்க எல்லா பிட்சை பொறுத்த வரைக்கும். இங்க 69 தான் வந்திருக்கு. அதே மாதிரி மிட் ஆன் மிட் ஆஃப் கவர்லாம் பாத்தீங்கன்னா அந்த இது பெருசா இல்ல. பிட்ச் வந்து ரொம்ப சின்னது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதைத்தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. 67, 70 மீட்டர் ஸ்ட்ரைட் டவுன்ல பாத்தீங்கன்னா 69. ஸோ அதான் முதல் பாயிண்ட். ஸோ பிட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பேட்டிங்க்கு நல்ல சாதகமா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த பர்டிகுலர் பிட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 300+ வந்து நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி மேட்சஸ்ல. நீங்க வந்து பாருங்க பிட்சோட வியூவும் பாருங்களேன். பேட்டிங்க்கு ஃபேவரா தான் பிட்சோட வியூவும் இருந்தது. பாத்துக்கோங்க. அடுத்து பாருங்க ஓவராலா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 19 மேட்ச் வந்து நடந்திருக்கு. ஸோ 19 மேட்ச்ல
13 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்டும் 6 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. 0ல இருந்து 200க்குள்ள வெறும் 4 இன்னிங்ஸ் தான். 200 டு 249க்குள்ள 8 இன்னிங்ஸ், 250 டு 299க்குள்ள 10 இன்னிங்ஸ். லாஸ்ட் மேட்சும் 2 இன்னிங்ஸுமே இதுக்குள்ளதான் நடந்தது. 300 பிளஸ் பாத்தீங்கன்னா 16. ஸோ ஏறக்குறைய 280ல இருந்து 300 ஒரு ஆவரேஜ்னு சொன்னோம். அதே போல லாஸ்ட் மேட்ச் வந்து 290 பிளஸ்ன்னு 2 டீமுமே ஸ்கோர் பண்ணாங்க. ஹை ஸ்கோர் ஆஸ்திரேலியா 377 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லோ ஸ்கோர் நெதர்லாந்து 129க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் வந்து பாத்திரலாம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டாப் 6 பாருங்க. பிரெண்டன் கிங், லிவிஸ், கார்டி, ஷாய் ஹோப், ரூதர்ஃபோர்டு, கிரீவஸ். ஸோ இந்த டாப் 6ல வந்து யாருக்கெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்கு? ஒன்லி பேட்டிங் ஆப்ஷனா, ஒன்லி பவுலிங் ஆப்ஷனா, இல்ல பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷனா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டாப் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பெருசா எந்த ஒரு அட்வான்டேஜஸும் அவங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சோ அந்த டாப் 3 பாத்தீங்கன்னா பிரெண்டன் கிங், லிவிஸ், கார்டி இந்த 3 பேருக்குமே ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. ஷாய் ஹோப்புக்கு அந்த 3 பேரை கம்பேர் பண்றதை காட்டிலும் ஒரு விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கு. ஒரு 20 பாயிண்ட் நம்ம தோராயமா ஒரு 20 பிளஸ் பாயிண்ட் வந்து அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அடுத்து ரூதர்ஃபோர்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான். அதே போல கிரீவஸ் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதிகபட்சம் ஒரு 3ல இருந்து 5 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ற ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டீமோட 6th பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. யாருக்காச்சும் இந்த கீழே இருக்கிற 5ல வந்து டே வந்து சரியா செட் ஆகல, நிறைய அவங்க பால அடிச்சிட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து ஒரு சில ஓவர் வந்து கூட பவுல் பண்ணுவாரு. பட் குறையாம நீங்க ஒரு 5 ஓவர் எதிர்பார்க்கலாம். சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பியூர் பேட்டிங் ஆப்ஷனுக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பட் இந்த ஆல்ரவுண்டர் ஆப்ஷனுக்கு வந்து நீங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. சோ சாய் ஹோப், அது மட்டும் இல்லாம வெஸ்ட் இண்டீஸ்ல நம்ம சொல்லியிருந்தேன், அது மட்டும் இல்லாம சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நான் சஜஷன்ல கொடுத்திருந்தேன் வீடியோல. சாய் ஹோப் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ்லயே ஓடியில அதிக ஆவரேஜ் வச்சிருக்கிறது அவரு தான். சோ அவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் எடுக்கலாம். அதே போல நீங்க கிரீவஸுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து எடுக்கலாம். ஏன்னா ஒரு கணிசமான பேட்டிங் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருவாரு. எப்படி பார்த்தாலும் நீங்க குறையாம அவர்கிட்ட இருந்து ஒரு 15ல இருந்து 20 ரன்னும் ஒரு விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்தா ட்ரீம் டீம்ல வந்துடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல ரூதர்ஃபோர்டு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. T10 இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நடந்த இங்கிலாந்து சீரீஸ், அதுக்கப்புறம் சவுத் நம்ம ஸ்ரீலங்கா சீரீஸ்ன்னு சொல்லி நல்ல ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டாப் 6ல பாத்தீங்கன்னா சாய் ஹோப், ரூதர்ஃபோர்டு, கிரீவஸ் இந்த 3 பேருக்குமே நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா பிரெண்டன் கிங், லிவிஸ், கார்டி இந்த 3 பேருமே டேஞ்சரஸான ஒரு பேட்ஸ்மேனா தான் நான் கன்சிடர் பண்றேன். ஏன்னா அவங்களால எல்லா மேட்சுமே ஸ்கோர் பண்ணி கொடுக்க முடியாது. கண்டினியூஸா ஓடியில அவங்க வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஸ்ரீலங்கா சீரீஸ்லாம் அட்ட ஃபிளாப் எல்லாருமே. இங்கிலாந்து சீரீஸ்ல ஓரளவுக்கு ஓகே, மற்றபடி பெருசா ஏதாச்சும் ஒரு மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ ஒரு 10 டீம் போடுறீங்க அப்படின்னா ஒரு 2 டீம்ல பிரெண்டன் கிங், ஒரு 2 டீம்ல லிவிஸ், ஒரு 2 டீம்ல வந்து கார்டி, இந்த மாதிரி வந்து நீங்க வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு பெஸ்டா இருக்கலாம். அடுத்து பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ரோட்டன் சேஸ், ரொமாரியோ ஷெப்பர்டு, அல்சாரி ஜோசப், மோட்டி, ஜேடன் சீலர். ஸோ 5 பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. இதுல வந்து ஒரு முக்கியமான வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல்ல யார் அட்டாக் பண்றா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அல்சாரி ஜோசப்பும் ஜீலஸும் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றாங்க. முதல் ஒரு 8 ஓவர் வச்சுக்கலாம். 6 ஓவரும் பவுல் பண்ணலாம், 7 ஓவரும் பவுல் பண்ணலாம், 8 ஓவரும் பவுல் பண்ணலாம். ஸோ ஒரு 8 ஓவர் 1 to 8 இந்த இடத்துல வந்து அட்டாக் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அல்சாரி ஜோசப்பும் சீலஸும் வந்து பாத்தீங்கன்னா அந்த 1வது ஓவர்ல இருந்து 8வது ஓவர் வரைக்கும் அட்டாக் பண்றாங்க. அதுக்கப்புறமே வந்து பாத்தீங்கன்னா 8வது ஓவர்ல இருந்து ஷெப்பர்டு உள்ள வந்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்பின்னர்ஸோட அட்டாக் வந்து ஆரம்பிக்குது. யாரு? மோட்டி வர்றாரு. அடுத்து வந்து சேஸ் வந்து அட்டாக் பண்றாங்க. ஸோ இது வந்து மிடில் அட்டாக் மாதிரி வச்சிருக்காங்க. கடைசி ஒரு 10 ஓவர் 40 to 50 இல்ல 45 to 50 பாத்தீங்கன்னா ஷெப்பர்டு, அல்சாரி ஜோசப், சீலஸ் இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா கடைசி ஒரு 5 ஓவரை வந்து பவுல் பண்றாங்க. குறிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணாங்கன்னா அது ரொம்ப வேல்யூவா இருக்கும். ஏன்னா கண்டிப்பா விக்கெட் வந்து அந்த இடத்துல வந்து நிறைய கிடைக்கும். அதனால ஷெப்பர்டு, ஜோசப், சீலஸ் இந்த 3 பேர்கிட்ட இருந்துமே நீங்க குறையாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5ல இருந்து ஒரு 6 விக்கெட் வரைக்கும் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ 3 பேர்கிட்ட இருந்தோம். ஒருவேளை இன்னைக்கு மேட்ச்ல ஷெப்பர்டு 2 விக்கெட் எடுத்து கொடுக்கலாம், அல்சாரி 1 எடுத்து கொடுக்கலாம், சீலஸ் வந்து 3 எடுத்து கொடுக்கலாம். அந்த மாதிரி கூட இருக்கும். இல்லைன்னா
சீலஸ் 1, அல்சாரி 3, ஷெப்பர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 இந்த மாதிரி கூட வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மொத்தத்துல ஒரு 6 விக்கெட் இவங்க கிட்ட எதிர்பார்க்கலாம். பிளஸ் முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா மோட்டி 10 ஓவர் கம்ப்ளீட்டா பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு மெயின் ஸ்பின்னர். மேட்ச் விக்கெட் எடுக்கலங்கிறதுனால இந்த மேட்ச் விக்கெட் எடுக்காம போயிட மாட்டாரு. பட் பெருசா ஸ்பின்னுக்கு சப்போர்ட் இல்லைனாலும் மினிமம் 1 or 2 விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா தான் இருப்பாரு. ஸோ ஷெப்பர்டு, ஜோசப், மோட்டி, சீலஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சேஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டிங் பேக்கப் இருக்கு. ஸோ டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் அவுட் ஆனோடனே அவர் உள்ள வந்துருவாரு, ஒரு கணிசமான ஸ்கோர் பண்ணி கொடுக்கலாம். பட் பவுலிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா 5வது பவுலிங் ஆப்ஷன்ல இருக்காரு, 5th. ஒருவேளை அவர் ஒரு 2-3 ஓவர் நல்லா அடி வாங்கிட்டார் அப்படின்னா ஓவர் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா நல்லா பவுல் பண்ணாதான் ஃபுல்லா கொடுப்பாங்க. ஏன்னா சேஸும் கிரீவஸும் சேர்ந்துதான் ஒரு 10 ஓவர் பவுல் பண்ண போறாங்க. மீதி இருக்கக்கூடிய ஷெப்பர்டு, ஜோசப், மோட்டி, சீலஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து பவுலிங் ஆப்ஷன் எடுத்துருவாங்க. அதனால நீங்க இந்த மாதிரி கூட போறதுக்கு உங்களுக்கு வந்து பாத்துக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம வந்து பங்களாதேஷ் டீம். ஸோ இவங்களும் முதல் ஓடி ஓரளவுக்கு நல்லா விளையாண்டாங்க. பட் பினிஷிங் பண்ண முடியல. வெஸ்ட் இண்டீஸ் வந்து அந்த இதை விக்கெட் சாய் ஹோப்பும் ரூதர்ஃபோர்டும் அந்த லெவல் ஆடலைன்னா கண்டிப்பா ஒன் சைடா வின் பண்ண வேண்டிய மேட்ச் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா டான்வின் கசன், அடுத்து சௌமியா சகர், லிட்டன் தாஸ், மெகடி கசன், அஃபீஃப் ஹுசைன், மஹமதுல்லா. இந்த டாப் 6ல வந்து பார்த்தோம் அப்படின்னா யாருக்கு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா மெகடி கசனை சூஸ் பண்ணலாம். ஏன்னா 10 ஓவர் பிளஸ் 2 டவுன் வர்றாரு அப்படின்னா எவ்வளவு இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம நல்ல ஃபார்ம்ல ஆடக்கூடிய பிளேயர். டெஸ்டும் பயங்கரமா விளையாண்டார். இதே வெஸ்ட் இண்டீஸ் கூட முதல் ஓடியே நல்லா விளையாண்டுருக்காரு. ஸோ அதனால மெகடி கசனுக்கு வந்து நீங்க வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சௌமியா சகர், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா அவங்க கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 4 பவுலிங் ஆப்ஷன் தான் வச்சிருக்காங்க. 5வதா மெகடி கசன், 6வது 6th பவுலிங் ஆப்ஷன்ல வந்து சௌமியா சகரை யூஸ் பண்றாங்க. அவருக்கு நிறைய ஓவர் கொடுப்பாங்களா அப்படின்லாம் தெரியாது. பட் நீங்க வந்து லிட்டன் தாஸ் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா ஒன்லி பேட்டிங் மட்டும்தான். டான்வின் கசன் எடுத்துட்டு போனீங்கன்னா ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் தான். ஆனா சௌமியா சகர் எடுத்துட்டு போனீங்கன்னா அவர்கிட்ட இருந்து குறையாம ஒரு 2ல இருந்து 4 ஓவராச்சும் பவுல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த பவுலிங்கும் லாஸ்ட் மேட்ச் விக்கெட்டும் எடுத்து கொடுத்துருக்கிறாரு. அதனால சௌமியா சேகருக்கு வந்து நீங்க மேபி இம்பார்ட்டன்ஸ் எடுக்கிறதா இருந்தா நீங்க எடுக்கலாம். லிட்டன் தாஸ்க்கு வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இல்லைங்கிறதுனால நான் பெருசா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. பட் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயரா தான் இருப்பாரு. இல்ல அப்படின்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வைஸா நல்ல நிதானம் ஆடக்கூடிய மஹமதுல்லாக்கு நீங்க போக்கஸ் பண்ணுங்க. சோ சௌமியா சகர், மெகடி கசன், மஹமதுல்லா இந்த 3 பேரையுமே நீங்க கொஞ்சம் போக்கஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 டீம்ல வேணா லிட்டன் தாஸ் அண்ட் டான்வின் கசனை கூட நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கர் அலி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. பிளஸ் லேட்டா தான் இறங்குறாரு. ரொம்ப நல்லா ரீசெண்டா ஸ்கோர் பண்ணி தான் கொடுக்குறாரு. உங்களுடைய விருப்பம். அவர் வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் அவர் எடுக்கலாமா இல்ல சாய் ஹோப்பை பிக் பண்ணலாமாங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ரஷித் ஹுசைன், அடுத்தது தஸ்கின் அகமது, டான்சிம் சகிப்பு, ராணா. ஸோ இவங்க தான் வந்து பவுல் பண்றாங்க. இனிஷியல் அட்டாக் பண்ணக்கூடியது தஸ்கின் அகமடும் சகிப்பும் தான் வந்து அட்டாக் பண்றாங்க. டான்சிம் சகிப்பும் தான் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றாங்க. ஸோ 2 பேருமே ஒரு 1 to 8 அட்டாக் பண்றாங்க. டெத்லயும் பாத்தீங்கன்னா இந்த 2 பேரும் அட்டாக் பண்றாங்க. பிளஸ் இவரையும் வந்து டெத்ல வந்து சேர்த்துக்கிறாங்க. கடைசி ஒரு 44ல இருந்து 50வது ஓவர் வரைக்கும் இவங்க தான் பவுல் பண்றாங்க. ஸோ இந்த 3 பேருமே எனக்கு தெரிஞ்சு இம்பார்ட்டன்ட். எப்படி வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து நம்ம அல்சாரி, ஷெப்பர்டு, சீலஸ் இந்த 3 பேர்கிட்ட இருந்து 6 விக்கெட் எதிர்பார்த்தோமோ அதே போல இவங்க கிட்ட இருந்து ஒரு 4ல இருந்து 5 விக்கெட் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். மெகடி கசன் ஒரு மெயின் ஸ்பின்னரை வந்து நம்ம சூஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனால ரஷித் ஹுசைன் வந்து உங்களுக்கு வேணுமா வேண்டாமாங்கிறத நீங்க டிசைட் பண்ணுங்க. பட் கண்டிப்பா வந்து ஒரு 40 to 50 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து வாங்கி கொடுக்கறதுல பெஸ்ட். ஏதாச்சும் ஒரு இது பண்ணி லாஸ்ட் மேட்ச் வந்து பேட்டிங் கொஞ்சம் முன்னாடி, அதாவது விக்கெட் விட்டுருந்தாங்க அப்படின்னா அவர் வந்து ஆடி இருப்பாரு. பட் அவர் வர்றதுக்குள்ள அந்த பவுல் 50 ஓவர் முடிஞ்சு போச்சு. அதனால பேட்டிங் பெருசா ஆடல. ஸ்டார்டிங்ல தஸ்கின் அகமது, சகிப்பு, டெத்ல இந்த 3 பேருமே அட்டாக் பண்றாங்க. பாத்துக்கோங்க. சோ இப்போ ப்ரெடிக்ஷன் பாத்திரலாம். சோ பார்த்ததை டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப முக்கியம், கவனமா பாத்துக்கோங்க. டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரீவஸ், சேஸ், மெகடி கசன், சௌமியா சகர், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹுசைன். சோ இந்த 5 பேருக்கு இருக்கு. முக்கியமா இந்த 5 பேருக்கு இருக்கு. இது நீங்க ரொமாரியா ஷெப்பர்டை கூட 6வது அதான் சேர்த்துக்கலாம். பட் இந்த 5 பேர் போதுமானது. ஏன்னா ஷெப்பர்ட் வந்து ரொம்ப லேட்டா இறங்குற மாதிரி சூழ்நிலையில இந்த சீரீஸ்ல இருக்காரு. அதனால நான் அவரை கன்சிடர் பண்ணல. பட் இந்த 5 பேருக்குமே நீங்க நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. கிரீவஸ், சேஸ்,
மெகடிகசன், சௌமியா சகர், ரிஷிக் கொஷனை வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 5 மேட்ச்ல நல்ல ஃபேண்டசில ஆவரேஜ் பாயிண்ட் வச்சிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெகடிகசன் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறாரு. 2வது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சாய் ஹோப் இருக்கிறாரு. 3வதா லெவிஸ் இருக்கிறாரு. 4வது ரூதர்ஃபோர்டு, 5வது தஸ்கின் அகமட், 6வது வந்து பாத்தீங்கன்னா கார்டி இருக்கிறாங்க. சோ இந்த 6 பேரை இப்ப நீங்க நிறைய கிராண்ட் லீக், மினி லீக் அந்த மாதிரிலாம் போடுறீங்க அப்படின்னா இந்த 6 பேரையும் உங்க டீம்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்திருக்கோமா அப்படிங்கறது நீங்க கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா மேட்சுமே எல்லாரோட ப்ரெடிக்ஷனும் கரெக்டா அமையணும் கிடையாது. ஒரு சில மேட்ச் ஃபிளாப் ஆகும், ஒரு சில மேட்ச் வந்து ஹியூஜ் சக்சஸ்ஃபுல் ஆகும். அதனால வெயிட் பண்ணி பாருங்க. பட் ட்ரை பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு மேட்ச்ல நான் கேம் சேஞ்சர் ஆப்ஷனா ஒரு 4 பேரை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஒன்னு வந்து கிரீவஸ். ஏன் அப்படின்னா பேட்டிங் வந்து கொஞ்சம் முன்னாடி ஆடுறாரு, பிளஸ் ஒரு குறையாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ஓவர் பவுல் பண்றாரு. சோ அது ஒரு பிளஸ். அடுத்து ரிஷட் கொஷனும் அதே மாதிரிதான். ஒரு எத்தனாவது வர்றாரு, ஜாக்கர் அலிக்கு அப்புறம் வர்றாரு, ஒரு 6 விக்கெட் போனதுக்கு அப்புறம் உள்ள வர்றாரு. பிளஸ் பவுலிங்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8ல இருந்து 10 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாரு. அதான் அவரோட பிரைமரி ஃபர்ஸ்ட். அடுத்து பிளஸ் ஒரு பேட்டிங் பேக்கப் இருக்கு. ஒருவேளை லாஸ்ட் மேட்சை விட கொஞ்சம் டப்புன்னு நீங்க வந்து விக்கெட் விட்டாங்க பங்களாதேஷ் அப்படின்னா அவருக்கு பேட்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கார்த்தி வந்து ஏதாச்சும் ஒரு சீரீஸ்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. நம்ம சொன்னோம்ல பிரெண்டன் கிங், லெவிஸ், கார்த்தி அந்த 3 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணலாம். பட் கார்த்தியை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மஹமதுல்லா எல்லா மேட்சுமே ஒரு ஆவரேஜ் எடுப்பாரு. சில டைம்ல பவுலிங் கூட பண்ணுவாரு. அது எப்போ பண்ணுவாருன்னு தெரியாதனால ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷனா இந்த 4 பேரையுமே உங்க மண்டைக்குள்ள கொஞ்சம் ஏத்திக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் டீம் போடுறோம் உங்களுக்கு வந்து. அடுத்து இன்னைக்கு மேட்ச்ல லோ பெர்சன்டேஜ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராணா இருக்கிறாரு. ஏன்னா அந்த டீமோட டெத்ல வந்து அட்டாக் பண்ணி கொடுக்குறாரு. ஒருவேளை வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது டெத்ல விக்கெட் விட்டாங்கன்னு வைங்களேன், அள்ளிடுவார். அதே மாதிரி சீலஸும் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட்ல கூட பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஆனா லாஸ்ட் மேட்ச் ஒரு விக்கெட் கிடைச்சாலும் இப்ப ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இனிஷியல் அவர் தான் அட்டாக் பண்றாரு, டெத்லயும் பவுல் பண்றாரு. அண்ட் லிட்டன் டாஸ் ஒன்லி பேட்டிங் பேக்கப் மட்டும் தான் இருக்கு. பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். திடீர்னு ஒரு 50+ ரன் ஸ்கோர் பண்ணா உங்களுக்கு லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் பிளேயரா வரலாம். அதே போலதான் லிவிஸ். நீங்க அந்த டாப் 5 ஒரு 6 பார்த்தோம்ல லாஸ்ட் 5 மேட்ச்ல ஆவரேஜ் பாயிண்ட்ல லிவிஸோட நேம் இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா லோ பெர்சன்டேஜ். அதிகமா வந்து 20% இருந்து ஒரு 30% தான் இந்த பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணி இருக்கிறாங்க. மேபி அது உங்களுக்கு ஹியூஜ் சக்சஸ்ஃபுல் கொடுக்கலாம், இல்ல அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா கூட கொடுக்கலாம். பட் நீங்க ட்ரை பண்றது இருந்தா ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்து ஓவர் ஆப்ஷன் நம்ம ஏற்கனவே வீடியோல சொல்லிட்டோம். அந்த ப்ரெடிக்ஷன்ல அல்சாரி ஜோசப், சீலஸ் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல், அல்சாரி ஜோசப், சீலஸ், ஷெப்பர்ட் வந்து டெத்து, சகிப்பு, தஸ்கின் அகமட் வந்து இனிஷியலி, சகிப்பு, அகமது, ராணா வந்து பாத்தீங்கன்னா டெத்ல வந்து அட்டாக் பண்றாங்க. சோ இந்த 6 ஃபாஸ்ட் பவுலரும் இம்பார்ட்டன்ட். ஒரு டீம்ல ஒரு கிராண்ட் லீக் டீம் போறீங்கன்னா என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த 6 பவுலிங் ஆப்ஷனையும் அப்படியே எடுத்துட்டு 2 ஸ்பின்னர், இங்க மெகடிகேஷன், அங்க வந்து மோட்டி, 6, 7, 8 ஆச்சா, 9, 10, 11 மீதி இருக்க 3 பிளேயரை வந்து ஒரு விக்கெட் கீப்பர் சாய்வோக்கு கொடுங்க. ஒரு பேட்டிங்ல யாருக்காச்சும் ஒரு ரூதர்ஃபோர்ட் அந்த மாதிரி ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்படி ஏதாச்சும் ஒரு டீம் வந்து நீங்க செட் பண்ணி வைக்கலாம். ஸோ பவுலிங் ஆப்ஷனை மட்டும் ஃபேவரட்டா கொண்டு போய் கூட நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன், இங்க வந்து தஸ்கின் அகமட கேப்டனா போட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா சீலஸ் வந்து வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி கூட நீங்க வந்து ஓனா வந்து டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். அது கண்டிப்பா உங்களுக்கு சில டைம் வந்து சக்சஸ்ஃபுல் கொடுக்கும், அதை மறந்துடாதீங்க. அடுத்து இன்னைக்கு மேட்ச்ல நீங்க ஒரு ஸ்மால் லீக் டீம் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃபான கேப்டன் அப்படின்னா அது கண்டிப்பா மெகடிகேஷன், மிராஸா தான் இருக்க முடியும். வைஸ் கேப்டனா ஷெப்பர்ட் இருக்கலாம், ரூதர்ஃபோர்ட் இருக்கலாம், சாய் ஹோப் வந்து இருக்கலாம். ஸோ கேப்டன் அப்படின்னா மெகடிகேஷன், வைஸ் கேப்டனுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்க ஆப்பனண்ட் வந்து இந்த 3 ஆப்ஷனையுமே எடுத்துட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுவே நீங்க ஒரு மினி லீக், மெகா லீக், நிறைய பேர் விளையாடக்கூடிய லீக் ட்ரை பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்கா போலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேஸுக்கு வந்து கொஞ்சம் கொடுங்க. ஏன்னா ஒரு 5ல இருந்து 7 ஓவர் பவுல் பண்றாரு, பிளஸ் பேட்டிங் பேக்கப் இருக்கு. கிரீவஸ் ஒரு 3ல இருந்து 5 ஓவர் பவுல் பண்றாரு, பிளஸ் பேட்டிங் பேக்கப் இருக்கு. கொஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 8ல இருந்து 10 ஓவர் பவுல் பண்றாரு, பிளஸ் பேட்டிங் பேக்கப் இருக்கு. தஸ்கின் அகமட் அந்த டீமோட இனிஷியல் பிளஸ் டெத்ல அட்டாக் பண்றாரு, நல்லாவே ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. குறைஞ்சது 2 விக்கெட் ஆச்சு எடுத்து கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும். ஸோ இந்த ரிஸ்கான ஆப்ஷன்ல உள்ள பிளேயர்ஸ் வந்து
நீங்க கண்டிப்பா ஒரு 50 பேர் ஒரு லீக் விளையாடுறோம் அப்படி இல்ல ஒரு 100 பேர் மட்டும் ஒரு லீக் விளையாடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி உங்களுக்கு நேரம் சரியா இருந்ததுன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஜஸ்ட் இது என்னோட ஒப்பீனியன், அது கூட உங்களுக்கு ஒத்து போச்சுன்னா நீங்க இதே மாதிரி கூட நீங்க வந்து டீம் செட் பண்ணுங்க, வின் பண்ணுங்க. ஸோ நான் தோத்து நீங்க வின் பண்ணா கூட அதுல எனக்கு 100% சந்தோஷம் தான். ஏன்னா நம்ம யூசர் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது. ஸோ அதனால நீங்க வின் பண்ணுங்க, என்னை விட அதிகமாகவே வின் பண்ணுங்க. ஸோ மறக்காம நம்ம யூடியூப் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராம்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.